வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சத்து மாவு. குழந்தைங்க 7 மாத குழந்தையிலேருந்து 70 வயசு பெரியவங்க வரைக்கும் இந்த சத்து மாவை சாப்பிடலாம். இதை நம்ம செட்டாக நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த சத்து மாவை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பாடு சாப்பிடலன்னு கவலைப்படக்கூட தேவையில்லை, ஏன்னா எல்லா சத்தும் இதில் அடங்கிருச்சு. அதே மாதிரி வயசானவங்கனால கூட சாப்பிட முடியாதவங்க கூட இந்த சத்து மாவு கஞ்சி மாதிரி வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தெம்பும் கிடைக்கும். இது எப்படி செய்கிறது வீட்டில் அப்படின்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ராகி தான் வந்து, அதாவது கேழ்வரகு. இதுதான் வந்து இந்த சத்து மாவுலேயே அதிகமான அளவு எடுத்துக்கிறணும். நாங்கள் வந்து 2 கிலோ அளவு எடுத்துருக்கோம். நாங்கள் நிறையா செய்கிறோம், உங்களுக்கு கம்மியான அளவும் எடுத்துக்கலாம், இதை விட ஜாஸ்தியாகவும் எடுத்துக்கலாம். 2 கிலோ ராகி போட்டிருக்கோம். 1 கிலோ வந்து கோதுமை. இது வந்து சம்பா கோதுமை எங்களுக்கு அவ்வளோ கிடைக்கல, அதனால இந்த கோதுமை 1/2 கிலோ, சம்பா கோதுமை ரவை 1/2 கிலோ சேர்த்துருக்கோம். இது நார்மல் கோதுமை, இது வந்து 1 கிலோ. நெக்ஸ்ட்டு வந்து கம்பு. இந்த கம்பு வந்து 1/2 கிலோ. சோளம், வெள்ளைச்சோளம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து 1/2 கிலோ. நெக்ஸ்ட்டு சிறுதானியங்கள் சேர்த்துருக்கோம். சிறுதானியம் என்னென்னா, இது வந்து வரகு, குதிரைவாளி, சாமை. இது 3மே 1/2 கிலோ சேர்த்துருக்கோம். அதே மாதிரி அரிசியில் வந்து இது வந்து ப்ரௌன் ரைஸு, இது ரெட் ரைஸு, கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க, சிவப்பரிசின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்களுக்கு 2 கிடச்சிருக்குது, நாங்கள் போட்டிருக்கோம். இதிலே வந்து கருப்பரிசி, கவுனி அரிசி, மூங்கில் அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, இந்த மாதிரி உங்களுக்கு எது கிடைக்குதோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதில் ஒரு 1/2 கிலோ எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நவதானியங்களை பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா, கருப்பு சுண்டல். இது வந்து நாட்டு சுண்டல். அது வந்து கருப்பு சுண்டல் வந்து ஒரு 1/2 கிலோ. அதே மாதிரி கருப்பு உளுந்து, நார்மல் உளுந்து போடுறத விட கருப்பு உளுந்து சேருங்க, நல்லது. கருப்பு உளுந்து 1/2 கிலோ. பாசி பயிறு 1/2 கிலோ. பாசி பருப்பும் 1/2 கிலோ சேர்த்துருக்கோம். துவரம்பருப்பு 1/2 கிலோ. இது சோயா பீன்ஸ் 1/2 கிலோ, சோயா பயிறுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, இது கண்டிப்பாக சேருங்க. இது ஒரு 1/2 கிலோ. கொள்ளு பயிறு 1/2 கிலோ. இது வந்து பொட்டுக்கடலை, இதுவும் 1/2 கிலோ சேர்த்துருக்கோம். இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. பொட்டுக்கடலை 1/2 கிலோ. இது வந்து மக்காச்சோளம், காஞ்ச மக்காச்சோளம் வந்து 1/4 கிலோ சேர்த்துருக்கோம். இது பார்லி அரிசி வந்து 1/2 கிலோ. ஜவ்வரிசி 1/2 கிலோ. ஜவ்வரிசியில் வந்து 2 வகை இருக்கும். இது நல்லா பாருங்கள், ஒயிட்டாக இருக்குது. இந்த மாதிரி மாவு ஜவ்வரிசின்னு வாங்க, இது நல்ல மாவு கிடைக்கும், அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சத்து மாவில் வந்து முக்கியமானது வந்து நட்ஸு சேர்க்குறோம். இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்ற போது இது நல்லா சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை வந்து 1/4 கிலோ. முந்திரி பருப்பு வந்து 100 கிராம். பிஸ்தா பருப்பு 100 கிராம். பாதாம் பருப்பு 100 கிராம். ஏலக்காய் 50 கிராம். வந்து நம்ம இப்போ எல்லாம் என்னென்ன தேவையான அளவுன்னு சொல்லியாச்சு. நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம வறுக்க போகிறோம். ஏன்னா வந்து நம்ம பச்சையாக காய வச்சு கொடுக்குறத விட வறுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது, ஈஸியாக டைஜஷன் ஆகும். அதுக்காக வந்து எல்லாத்தையுமே வறுக்க போகிறோம். எல்லாத்தையும் வறுத்து ரைஸ் மில்லில் தான் அரைக்கணும், நம்ம மிக்சியிலலாம் பவுட்ரு பண்ணக்கூடாது. ரைஸ் மில்லில் அரைச்சா நம்மளுக்கு நிறைய மாவும் கிடைக்கும், நல்லா கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் நல்லா அரைச்சி கொடுத்துருவாங்க, நம்மளுக்கு எதுவும் வேஸ்ட் ஆகாது. மிக்சியில் அரைச்சோம்னா சரியாக அரைப்படாது, அது வந்து ரொம்ப நாளைக்கும் தாங்காது. இது நம்ம நல்லா அரைச்சி எவ்வளோ தேவையோ அதை வந்து ஒரு சின்ன பாக்ஸில் வெளியே எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து நம்ம ஒரு ஜிப்லாக் கவர்லையோ இல்லை பெரிய ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நம்ம தேவையான அளவு மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஜாமான்லாம் எப்படி வறுக்கணுன்றதை ஒவ்வொன்றா வறுக்க போகிறோம். எப்படி வறுக்கணுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம கேப்பையை வறுக்க போகிறோம். இது நிறைய அளவு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாங்கள் வறுக்க போகிறோம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோங்க. நிறைய அளவு எடுத்திங்கன்னா, இல்லை நீங்கள் கம்மியான அளவு தான் செய்கிறீங்கன்னா ஒரே டைமாக போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம இந்த கேப்பையை வந்து கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸானவங்களுக்கு எப்பயுமே பாட்டி நம்ம அம்மாலாம் செய்யும்போது நல்லா ஈஸியாக பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு தெரியும் எல்லா விவரமும். ஆனால் புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணணும், நீங்களாக செய்யணும்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் நீங்கள் வாட்டுக்கு அந்த போட்டுட்டு நீங்கள் ஒரு சைடு மட்டும் வறுத்துட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வறுத்துருக்கும், ஒரு பக்கம் வறுபடாமல் இருக்கும். ஏன்னா இது முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நம்ம கவனமாக செய்யணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதே மாதிரி தான் இப்போ நம்ம எப்படி இந்த ராகியை வறுக்கிறோமோ அதே மாதிரி தான் எல்லாம் வறுக்கணும். ஒரே மாதிரி சீராக வறுத்துக்கிட்டே இருக்கணும்.
இந்த மாதிரி பாருங்கள், நல்லா வந்து சூடு நல்லா ஏறி இருக்கும். நல்லா வறுக்கணும், கைவிடாமல் வறுத்துருக்கு. புகை நல்லா அப்படியே வரும். அதே மாதிரி நம்ம எல்லா பொருளும் வறுக்க வாசம் வரும். ரொம்ப கருகிற வாடை இல்லாமல் நல்ல மனம் இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் ராகிக்கு வந்து நல்லா ஸ்மெல் வந்துச்சு. அப்படி வந்தோடனே நம்ம எடுத்து கீழே ஆற வச்சிடணும். ஒரு பெரிய தட்டில் இந்த மாதிரி கொட்டி வச்சுருங்க. இப்போ கேப்பையை ஃபுல்லாக வறுத்துக்கிட்டோம். நம்ம அடுத்து வந்து கோதுமையை சேர்த்துக்கிறோம். கோதுமை வந்து எப்படி இருக்கணும்னா நல்லா வந்து வறுபட்டு வாசம் வரும். கோதுமையோட வாசம் வரும். வெடிக்கிற மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்கும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த கையை எடுத்து பார்த்தா தெரியும், வெடிக்குது பாருங்கள். இதுதான் நம்மளோட கரெக்டான ஸ்டேஜ். இப்போ எடுத்து திரும்ப ஆற வச்சுக்கிறோம். நாங்கள் நிறையா பண்ணதுனால தனித்தனியாக வறுக்கலை. நீங்கள் அளவாக மெஷர்மெண்ட் போட்டாலுமே வந்து எல்லா பொருளையும் தனித்தனியாக வறுத்து நீங்கள் ஆற வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தானே போட்டிருக்கோம்னு எல்லாத்தையும் கலந்து செஞ்சிங்கன்னா ஒவ்வொரு மாதிரி டயத்தில் வறுபடும். அதனால் வந்து நீங்கள் என்ன கொஞ்சமாக போட்டாலும் சரி, நிறையா போட்டாலும் தனித்தனியாக வறுத்து ஆற வைக்கணும். இப்போ அந்த குருணையையும் நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கம்பு போட்டு நம்ம வறுத்துக்கிறோம். இந்த மாதிரி கம்பு வந்து அப்படியே பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சு வருது பாருங்கள். அந்த டயத்தில் டக்குன்னு எடுத்துடலாம். இதுக்கு மேலே விட்டோம்னா கருகிரும். இப்படி நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ வெள்ளை சோளம் போடுறோம். இப்போ அந்த சோளமும் இந்த மாதிரி பொரிஞ்சு வருது பாருங்கள். சோள பொரிஞ்சு சொல்லுவாங்களே, அது மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இதையும் ஆற வச்சுருவோம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ வந்து அந்த செவப்பரிசியை வறுத்துக்கிறோம். இதுவும் அரிசியும் அதே மாதிரி பொரியும். இப்போ இந்த செவப்பரிசி நல்லா வறுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து கொஞ்சம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மித்த எல்லாத்தையும் விட இதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அரிசி பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். இப்போ இந்த ப்ரௌன் ரைஸு அதையும் போட்டுக்கிறோம். கைக்குத்தல் அரிசி. ப்ரௌன் ரைஸும் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த பார்லி வந்து நம்ம சேர்த்து அதையும் வறுத்துக்கிறோம். இந்த பார்லி இதே மாதிரி வறுத்துக்கிறோம். இது வந்து சும்மா வாசம் மட்டும்தான் வரும், வெடிக்காது, எதுவும் செய்யாது. கொஞ்சம் நல்ல வாசம் வந்தோடனே நம்ம வந்து அடுத்தது சேர்த்துக்கலாம். இந்த கொள்ளு பயரையும் அதே மாதிரி நல்லா வறுத்துக்கிறோம். கொள்ளு இதே மாதிரி பொரிஞ்சு வெடிக்குது, ஆற வச்சுக்கிறோம். இப்போ மக்காச்சோளத்தை இந்த மாதிரி பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சு வந்துருக்கு பாருங்க, அதளவு வறுத்துக்கிறோம். கருப்பு உளுந்து சேர்த்துக்கிட்டாச்சு. இது அதே மாதிரி நல்லா பொரிஞ்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ கருப்பு உளுந்து நல்லா பயங்கரமாக வாசம் வரும், நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ வந்து சோயாபீன் அதே மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இப்போ சோயா வறுத்துருச்சு. இப்போ வந்து சுண்டலை வறுத்துக்கிறோம். இப்போ இந்த சுண்டலை நல்லா வறுத்தாச்சு. இதையும் ஆற வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாசிப்பயிரையும் அதே மாதிரி நல்லா வறுத்துக்கிறோம். இப்போ பாசிப்பயிரும் நல்லா பொரிஞ்சிருச்சு. க்ரீன் கலர் போட்டிருந்தது, இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நெக்ஸ்ட்டு ஜவ்வரிசி நல்லா வறுத்துக்கிறோம். ஜவ்வரிசி வந்து இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும், அப்படியே நம்ம எடுத்துடலாம். இப்போ துவரம்பருப்பு போட்டு வறுத்துக்கிறோம். இப்போ இந்த துவரம்பருப்பும் நல்லா வந்து வறுத்துருச்சு. நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பு. இப்போ பாசிப்பருப்பும் நல்லா வறுத்துருச்சு. இதையும் கொட்டி ஆற வச்சுக்கிறோம். இப்போ பொரிகடலை, இதையும் அதே மாதிரி வறுத்துக்கிறோம். இப்போ இந்த பொரிகடலையும் நல்லா வந்து வறுபட்டுருச்சு. நெக்ஸ்ட்டு நட்ஸ் எல்லாம் நம்ம வறுக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ வேர்க்கடலை போட்டு வறுத்துக்கிறோம். இப்போ வேர்க்கடலையும் வறுத்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா இதையும் அதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம இன்னும் சிறுதானியம் என்ன வறுக்கணும். இப்போ பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏலக்காய் வறுத்துக்கிட்டு இருக்கோம்.
ஏலக்காவையும் இந்த மாதிரி நல்லா ஸ்மெல் வரும் அதளவு வறுத்துக்கிறணும். அதே மாதிரி நம்ம எடுத்த 3 சிறுதானியத்தையும் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிறணும். வரகு, குதிரைவாலி, சாமை எடுத்துருக்கோம். இப்போ சிறுதானியம் அந்த எடுத்து வச்ச சிறுதானியத்தை எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. நம்ம இருந்ததுக்கும் இப்போக்கும் நல்லா ஒயிட் ஆகி நல்லா பொரிஞ்சிருக்கும். நம்ம அரிசி எப்படி இருக்குதோ அதே மாதிரி பொரிஞ்சு வந்தது நல்லா தெரியும். இதையும் நம்ம கொட்டி ஆற வச்சுக்கிறோம். இப்போ நம்ம நல்லா அழகாக எல்லாத்தையும் வறுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய பெட்ஷீட்டை எடுத்து நம்ம ஆற வச்சுருக்கோம். நாங்கள் வறுத்ததெல்லாம் அந்த மாதிரி ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்தோன்னே இந்த மாதிரி பெட்ஷீட்டில் கொட்டி ஆற வச்சுட்ருந்தோம். இது நல்லா ஆறின பிறகு ரைஸ் மில்லில் கொடுத்து நம்ம அரைக்கணும். இதில் வந்து நாங்கள் வந்து ஏலக்காய் சேர்த்தாச்சு. சுக்கு வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா இதில் நிறைய தானியங்கள் சேர்த்துருக்கோம். நம்ம குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது அது நல்லா ஈஸியாக டைஜஷன் ஆகணும். இது இப்போ எங்ககிட்ட சுக்கு பொடி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு 100 கிராம் கப்பான அளவில் எடுத்து நாங்கள் அந்த பொடியை வந்து இந்த ரைஸ் மில்லில் இது கொடுக்கும்போதே இந்த பொடியும் சேர்த்து கொடுத்துட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பவுடர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நல்லா காய வச்சுருந்த அந்த தானியங்களை எல்லாத்தையுமே நல்லா அரைச்சாச்சு. நம்ம சத்து மாவு குழந்தைக்கு கொடுக்குற சத்து மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும். இதில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, அரைச்சிட்டு வந்தோடனே அங்கே உங்களுக்கு இடம் இருந்தால் அங்கே ரைஸ் மில்லே காய போடணும். அப்படி இல்லைன்னா வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட்டோ ஏதோ காட்டன் துணியை விரிச்சிட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி விரித்து காய வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு ஈஸியாக காஞ்சிரும். சூடாக எடுத்து நம்ம இந்த மாதிரி சம்பளத்தில் போட்டு மூடிட்டோம்னா நம்ம அரைச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இந்த வேர்வை வடிஞ்சு இதாயிரும். இந்த மாதிரி ஆற வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நல்லா ஒரு பெட்ஷீட் விரிச்சிட்டு சின்ன சின்ன பேப்பராக நியூஸ் பேப்பர் ஒவ்வொரு பேப்பராக விரித்து காய வச்சுருக்கோம். நாங்கள் நிறையா அமௌண்ட் அரைச்சதுனால எங்களுக்கு இத்தனை தேவைப்பட்டிருக்குது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். எங்களுக்கு வந்து இது வந்து 6 மாதம் கூட நாங்கள் வச்சுக்கிற போகிறோம். இதை வந்து நாங்கள் ஜிப்லாக் கவரில் கொஞ்சம் எடுத்து பெரிய ஜிப்லாக் கவரில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவையான அளவு மட்டும் எடுத்து வெளியே வச்சு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம சத்து மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இதில் நட்ஸு சேர்த்துருக்கோம்ல, அந்த பாதாம், முந்திரி, வேர்க்கடலை சேர்த்தது வந்து ரைஸ் மில்லே வந்து அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது வந்து 2 தடவை போட்டிருக்கோம். முக்கியமாக நைஸாக அரைக்கணும்னு சொல்லி நம்ம அரைக்கணும். இல்லைன்னா 2 தடவை அரைக்கணும். இல்லை நீங்கள் அந்த நட்ஸு வந்து போட வேணாம். சில ரைஸ் மில்லில் வந்து எங்களுக்கே நாங்கள் கேட்ட ரைஸ் மில்லில் சில இதில் நாங்கள் அதை அரைக்க மாட்டோம், எண்ணெய் வரும்னு சொன்னாங்க. அதனால் வந்து நீங்கள் அதை தனியாக கூட வறுத்து தனியாக வச்சுட்டு மித்த அந்த பருப்புக அரிசி இதெல்லாம் ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு நீங்கள் கஞ்சி காய்ச்சும் போது 1 ஸ்பூன் அந்த நட்ஸு பவுடரை வீட்டில் கூட அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா மிக்சியில் அரைச்சி வச்சு 1 ஸ்பூன் மட்டும் நம்ம தேவையான அளவு போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இருந்தாலும் நாங்கள் கேட்டதுனால இது கொஞ்சம் 100 கிராம்ஸ் தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னதுனால நல்லா நைஸாக அரைச்சிட்டாங்க. குழந்தைக்கும் இப்போ கொடுத்து பார்த்துட்டோம். சாம்பிளுக்கு 2 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாச்சு. நல்லா சாப்பிட்டுச்சு பாப்பா. இந்த இதை வந்து நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த சத்து மாவில் எப்படி கஞ்சி காய்ச்சுன்ற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஏற்கனவே தயாரித்து ஆற வச்சு அந்த சத்து மாவை வந்து நம்ம குழந்தைக்கு கொடுக்கறதுனால நல்லா ஜலிச்சு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஜலிக்காமல் கொடுத்தா அதில் அந்த இந்த மாதிரி பாருங்கள், ஜலிச்சது இப்படி இருக்குது, நல்லா சாஃப்ட் பவுடராக இருக்குது. ஜலிக்காது இந்த மாதிரி இருக்குது. ஜலிச்சு அந்த வந்த மேலே இருக்கிற வேஸ்ட்டு இதெல்லாம் குழந்தைனால சாப்பிட முடியாது. அதனால் கண்டிப்பாக ஜலிச்சே கொடுத்துருங்க. இதை வந்து சப்பாத்திக்கோ இல்லை இதை தனியாக வந்து கொழுக்கட்டைக்கு சேர்ந்துக்கலாம். பச்சரிசி மாவோடு சேர்த்து இதை பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதையும் வேஸ்ட் பண்ண வேணாம். இது ரொம்ப நைஸான பவுடர். இந்த பவுடரை நம்ம கஞ்சி செஞ்சு கொடுத்துக்கலாம் பாப்பாவுக்கு.